வணக்கம் நண்பர்களே. ஊரை ஏமாற்றும் போலி மந்திரவாதிக்காக இந்த வீடியோவில் போடுறேன். ஒரு நண்பர் நம்மளை தேடி வந்திருந்தார். அவர் என்ன கேட்டார்னா, ஐயா நான் மாந்திரியம் கற்றுக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு தேவதை தீட்சை கொடுத்தாங்க. ஒரு மண்டலம் பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு மண்டலம் பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் போயிருந்தேன். நீ ஒரு தேவதை வச்சுருந்தா உன்னை கட்டிடுவாங்க, இன்னும் 2 தேவதை வச்சுக்கா, 3 தேவதை வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தேவதை மொத்தம் தேய்ச்சி கொடுத்தாங்க. ஒரு தேவதைக்கு 25,000 சொல்லிட்டு 4 தேவதைக்கு 1,00,000 வாங்கினாங்க. மற்றும் மை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது ஒரு 50,000 வாங்கினாங்க. 1,50,000 ரூபா என்கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனால் நான் 4 மண்டலம் பூஜை பண்ணிவிட்டு 2வது பிரயோகம் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வெற்றி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு தேவதையை வச்சுருந்தா கட்டிடலான்னு உங்களுக்கு யார் சொன்னது சரிங்களா? அப்படி ஊரை ஏமாற்றும் போலி மந்திரவாதிகளை நான் சொல்கிறேன். நான் எங்கள் பரம்பரை, அதாவது நாங்கள் ஒரு 5 தலைக்கட்டாக நாங்கள் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி செஞ்சாலும் செய்யலே தெரில. நாங்கள் ஒரு 5 தலைக்கட்டாக செய்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு தேவதையை தான் வணங்கின இருக்கிறோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் காளியம்மாவை மட்டும்தான் வணங்குறோம். சரியா? நீ சரியான ஒரு வீரனாக இருந்தால், நீ சரியான மாந்திரிகவாதியாக இருந்தால் என்னை நீ ஒரு நொடி கட்டுக்கட்டு பார்த்துட்றேன். ஒரு நொடி கட்டுக்கட்டினா நீ பெரிய வீரனை ஒத்துக்கிறேன். அதான் ஊரை ஏமாத்துன்னு தெரியக்கூடாது சரிங்களா? உங்களுக்கு மாந்திரிகம் தெரிஞ்சால் சொல்லி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. நீங்கள்லாம் பொய் சொல்லி சுற்றதுனால நல்லா செய்கிற மாந்திரிகவாதி கூட கெட்ட பேர் வருது. மக்களும் இந்த ஊரை ஏமாத்துகிற மாந்திரிகத்தை தேடி தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யார் நல்ல மாந்திரிகவாதி, யார் கெட்ட மாந்திரிகவாதி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பழகக்கூடிய ஆர்வத்தில் தேடி போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு ஒரு குருநார் தேர்ந்தெடுங்க. எப்பொழுதுமே சரி, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல குருநார் தேர்ந்தெடுக்கிறது மிக மிக அவசியம். அதே போல் பல தேவதை தீட்சை எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறவங்கள எப்பொழுதுமே சரி நம்பவே நம்பாதீங்க. ஒரு தேவதை வலுவான நம்ம கையில் இருந்தாலே போதும். நீங்கள் மாந்திரிகம் பழகிறங்க ஒரு தடவைக்கு நீங்கள் பல முறை யோசனை பண்ணிவிட்டு ஒரு குருநார் தேர்ந்தெடுங்க. ஏன்னா யாரும் போய் ஏமாறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து நிற்கிறாங்க மாந்திரிகம் கற்றுக்கிற ஆர்வத்தில். நிறைய பேர் போய் ஏமாறாதீங்க, எதாலும் பார்த்து செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.